வாழ்க்கையே கேள்விக்குறி. ஆனால் கேள்விக்குறியா இருந்த வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது ஒரு பதிலை தந்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பாவிலே பரலோகத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. அந்த செய்தி எதை தருகிறதா? விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஒரு குளிர்ந்த தண்ணீர். எந்த சிஷ்யர்கள் ஓடி ஒளிந்தார்களோ, தூரமாய் போனார்களோ, பின்வாங்கி போனார்களோ, அந்த சிஷ்யர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதனாலே என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அவரை பின்பற்றினவர்கள், நடந்தவர்கள், பிரயாணம் செய்தவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள், உண்மையா இருந்தவர்கள், அன்பார்களே, சரீரத்தை அடக்கம் செய்யும் வரை உடனிருந்தார்கள். ஆனால் அடுத்த நாளிலே அவள் எங்கு போனாலும் தெரியாது. ஆனால் இந்த ஸ்திரீகளோ அதிகாலையிலே சுகந்த வர்க்கம் விடும்படி அங்கே வந்தார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறது. மிகுந்த அதிர்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளையே, அந்த கல் புரட்டப்பட்டது ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் உற்சாகம். இந்த செய்தி சொல்லுகிற முதல் குறிப்பு என்னவென்றால் மகிழ்ச்சி. இதுவரையும் துக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பாடுகின்றவர்களுக்கு பாடுகின்ற ஒரு விடுதலை, கேள்வியா இருந்தவர்களுக்கு ஒரு பதில். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே நீ ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றி இருக்கலாம், அவரோடு பயணித்து இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகச் செய்திருக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் தாம் சொன்னபடியே வாழ்க்கையிலே எதை சொன்னாரோ, உங்களை அழைத்த போது, உங்களை ரட்சித்த போது, உங்களை அபிஷேகம் பண்ணின போது எதை சொன்னாரோ அப்படியே அவர் செய்வார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தி, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, இட் எனர்ஜைஸ்ட், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை தருவது மட்டுமல்ல, இட்ஸ் என்கரேஜ். ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அன்பார்களே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். இந்த செய்தி அன்பார்களே எப்போதும் மாறாத, மறவாத ஒரு உண்மையான ஒரு செய்தி. என்னுடைய முதல் குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நாளிலே வேதம் சொல்வது போல உயிர்த்தெழுதலின் செய்தி குழப்பம், கலக்கம், பதட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே அமைதியை தருகிறது. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குழப்பம், ஒரு கலக்கம், ஒரு பதட்டம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இந்த செய்தி